வணக்கம். பொலிட்டிக்கல் எக்ஸ்போ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு வித்தியாசமான ஷோ. இந்த ஃப்ரேமை பார்க்கும் போதே என்னங்களா நீங்க எல்லாம் இப்படி என்ன உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கூட்டமா கிளம்பி வந்திருக்கிறாங்களே. அத முதல்ல ஒரு சின்ன பையன் நான் கூப்பிட்ட உடனே ஒரு மரியாதை வைத்து நீங்கள் எல்லாருமே வந்ததுக்கு ஒரு பெரிய நன்றி. பெரிய நன்றி. இந்த கேப்ல நீ சின்ன பையன் சொல்லிட்டு இல்ல, நான் வயசுல சொல்றேன். அரசியல்ல ஏதோ இப்பதான் பழகிட்டு இருக்கிறேன். அரசியல்ல நீங்க தான் சீனியர். நானு ருசியானதுக்கு சீனியர். சரி, அது முதல் கேள்வி என்னன்னா, இந்த விவாத மேடை நிகழ்ச்சி மெயின் ஸ்ட்ரீம் எல்லாருமே நடத்துறாங்க. இப்போ மேடையில் நமக்கு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும், ஆங்கர் வந்து ஒரு நிமிஷம் உங்களுக்கு பேச வாய்ப்பு இருக்கும் அப்படின்லாம் பேசிடுவார். ஆனால் அந்த மேடைக்கு கீழே என்ன நடக்குதுங்கிறது தான் ஒரு மர்மமாகவே இருக்கு. மேலே இருக்கவங்க சம்மந்தம் இல்லாமல் கோவப்படுறாங்களோ அப்படி ஒன்று, இல்லைன்னா அவங்க வேணுங்கனே ட்ரிகர் பண்ணுறாங்களா, தப்பான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களா, இல்லை சம்மந்தப்பட்ட நபர்கள் எந்த கட்சி கத்துதோ அந்த நபர்கள் சொன்னால் அவங்க உட்காருவாங்க. இப்போ சமீபத்தில் ஷானவாஸ் அவர்களுடைய பிரச்சனைகளை கூட அவர் வந்து உட்கார சொன்னார், எல்லாரும் அமைதியானாங்க. ஆனால் இந்த வேளச்சேரியில் ஒருத்தர் இருக்கார், பாஜகக்காரர் எஸ்.சி. சூரியன், அவர் வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்தோம். இப்போ விவாத மேடைகள்லாம் அதிகமாக போனது அண்ணன் தான். கீழே என்ன நடக்கும்? கீழே வந்து பொதுவாக கருத்துக்கு கருத்து, வாதத்துக்கு வாதம், புள்ளி விவரத்துக்கு புள்ளி விவரம்னு போயிட்டா அறிஞர் அண்ணாவடியில் பிரச்சனை கிடையாது. இப்போ சமீப காலமாக வந்து என்னென்னா ஒரு அருவருக்க ஒரு செயல்கள் நடக்குது. இந்த ஊன் குத்துறது, ஊழையிடுறது, தேட்டரில் பண்ண வேண்டியதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கருத்தரங்களை பண்ணுறாங்க. அது வந்து அதாவது உள்ளபடியே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எப்படின்னா, பாஜக நிர்வாகிகளே வந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கிற பாஜக நிர்வாகிகளுக்கும் வட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவங்க நம்ம கூட பழகிறவங்க இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க, ஸோ அவங்கள கையாளுறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கும். அப்போ அந்த தலைவர்கள் வந்து சொல்லும்போது கொஞ்சம் சொல்லி எடுத்து வரலாம். அதேமாதிரி நம்மவரும் ஒரு சில நேரத்தில் வந்து கோவப்பட்டுறாங்களோன்றது இருக்குது. எனக்கு என்னென்னா, இப்போ எல்லாருக்கும் சுகர் பிபி இருக்குது நிறைய, அது நல்லா தெரியுது. அதனால் வீட்டிலேருந்து வரும்போது கொஞ்சம் மாத்திரைலாம் போட்டு வந்துட்டு, ஏன்னா இது வந்து பதப்படுத்தப்பட்ட மண். ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதை வச்சு ஒரு கலவரம், அதை வச்சு ஒரு பிரச்சனை, அதுக்கெல்லாம் இங்கே ஒரு அயோத்தியா உருவாக்குறது, அதுக்கு உண்டான மண் இது இல்லை. அதனால் நீங்கள் எந்த கட்சியில் என்ன இருங்க, அது தப்பு கிடையாது. மாற்று சிந்தனை இருக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் அதை பேசும்போது ஊழையிடுறது, சவுண்டு விடுறது, இது வந்து புதுசாக இது வந்து இந்த ஓனிடா படத்துலலாம் ஒரு ஆட் ஒன்று வரும், இந்த வாழாட்டிக்கிட்டே இந்த பழைய காலத்துலலாம். இது முக்கியமாக எந்த கட்சி பேசும்போது அது வரும். எல்லாம் ரத்தம் எங்கே துடிக்குதோ அங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லை, ஆக்சுவலாக என்ன தெரியுமா, இந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சிகள் டைப் நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸாக அங்கே பெரும்பாலும் வர்றது வந்து நாதாகா, தாவேகா, பாஜக, இந்த 3 கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அதிகம் வராங்க. இன்ஃபேக்ட் சேனல் சைட்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமே என்னன்னா, ஒரு நாதாகா பேச்சாளரோ தாவேகா பேச்சாளரோ இல்லைன்னா அந்த ப்ரோக்ராம்க்கு வந்து வியூஸ் அதிகம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறத சேனல் சைட்லேருந்தே பதிவு பண்ணுறாங்க, வெளிப்படையாகவே வந்து சொல்கிறாங்க. இவங்க வரும்பொழுது என்ன பண்ணுறாங்க, இவங்க கூடயே ஒரு வானரப்படையை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுதான் வந்து சீரியல் எல்லாம் உங்களுக்கு தெரியும், காமெடியன் எல்லாம் படத்தை எடுக்க முடியாது. இல்ல, அது காமெடிங்கிறது நீங்க சொல்றது கரெக்ட் தோழர். பட் என்ன ஆகுதுன்னா, இப்ப வட ஊடகங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நார்த் இந்தியன் மீடியால வர பேச்சாளர்களே அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆன் ஸ்கிரீன், ஆன் கேமரா வந்து அசிங்கமா திட்டிப்பாங்க. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை திட்டுறது, அவங்க வீட்டு பொம்பளைங்களை திட்டுறது, அவங்க குடும்ப பேச்சாளர் சொல்றீங்க. அர்ணப் கோஸ்வாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரே நான் சொல்ற கருத்தை சொல்றாரு. அதான் சொல்றேன், பேச்சாளர்களும் சரி நெறியாளர்களும் அவங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க. இங்க இன்னும் கொஞ்சம் மீடியா அறம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய நெறியாளர்கள் அவங்களுக்கு தனிப்பட்ட அரசியல் சார்பு நிலை இருந்தாலும் ஒரு சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு கருத்துரிமைங்கிறது இருக்கு. அப்ப அந்த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கணுங்கிற ஒரு குறைஞ்சபட்ச மனசாட்சியோட இங்க இருக்கிறவங்க ஒர்க் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம வந்து டேட்டாவோட வந்து பேசுறோம். நம்ம தரப்புல இருந்து பேசக்கூடிய, பொதுவாக திராவிட சிந்தனையாளர்கள் பேசக்கூடிய, இல்ல பெரியார்வாதிகள் பேசக்கூடியதோ, இல்ல கோடீஸ்வரன் மாதிரி நடுநிலையாளர்கள் பேசக்கூடியதோ தரவுகளோட பேசுறாங்க. ஒரு பேலன்ஸ்டு வியூவா தான் அதிகபட்சம் எப்பவுமே வைக்கிறாங்க. ஆனா அவங்க வந்து எந்தவித தரவுகளும் இல்லாம வருவாங்க. ஸ்டாண்டர்டா ஒரு 4-5 ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாங்க. திமுக குடும்ப முன்னேற்ற கழகம், கூமுக, இப்ப புதுசா அதுதான் ட்ரெண்ட். திமுக இல்ல, இவங்க கூமுக, குடும்ப முன்னேற்ற கழகம், வாரிசு அரசியல் நடத்துறாங்க, இது ஒரு வச்சிருப்பாங்க. இல்லைன்னா வந்து ஊழல் நடக்குது, என்ன ஊழல், எப்படி ஊழல், இதற்கான தரவுகள் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா ஊழல் நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா பெரியார் தமிழ காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லிட்டாரு. இந்த 4 அந்த
அடிப்படை அந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு 4-5 பாயிண்ட் வச்சிருப்பாங்க. இதை தாண்டி அவங்களால எதுவுமே பேச முடியாது. அதை சுற்றி சுற்றி தான் அவங்களுடைய பேச்சு இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு வேலிடேஷன் தேவை. அதுக்கு தான் இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு வராங்க. இது மூலமா 2 விஷயம் பண்ண முயற்சி பண்றாங்க. ஒண்ணு, இப்போ மேடையில் நம்ம பேசிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் வந்து அந்த அந்த அங்கேருந்து வரக்கூடிய அந்த எதிர்குரல்கள் வந்து உங்க ஃப்ளோ ஆஃப் தாட்டை டிஸ்டர்ப் பண்ணும். முதல்ல நீங்க உங்க ஃப்ளோ ஆஃப் தாட்டையும் டிஸ்டர்ப் பண்ணிடும். நீங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு ஒரு 4-5 பாயிண்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அவங்க பேசும்போது அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிடுவோம். சில நேரங்கள்ல நம்ம எப்பவுமே நம்ம நல்லவங்கள, நான் ரொம்ப நல்லவன்லாம் நம்மளால இருக்க முடியாது. அவன் 2 கெட்ட வார்த்தை பேசினா நம்ம பதிலுக்கு டேன்னு நம்ம சொல்லணும்னு தானே நமக்கு தோணும். அது இயல்பான ஹியூமன் நேச்சர்ல. ஸோ நம்மளுடைய ஃப்ளோ ஆஃப் தாட் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணி நம்மளுடைய அந்த ஸ்பீச்சோடைய அந்த கிரிப்பை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முயற்சி. இரண்டாவது என்னன்னா, இந்த நியூஸை பார்க்குற ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, இந்த ப்ரோக்ராமை அவங்களுக்கு ஒரு மெசேஜை கடத்துறது. நீ பெரியாரை பற்றி பேசினேன்னா இங்கே வந்து எதிர்ப்பு கிளம்பும், நீ வந்து முஸ்லிம்களை பற்றி பேசினேன்னா இங்கே எதிர்ப்பு கிளம்பும், நீ திராவிட சிந்தனைகள் பேசினேன்னா இங்கே எதிர்ப்பு கிளம்பும் அப்படிங்கிற ஒரு நரேட்டிவை அவங்க ஆடியன்ஸ் மைண்டில் புகுத்துறதுக்கான முயற்சி. இது இன்டைரக்டாக அவங்களே டெரரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிகர் மாடுலேஷனாகவே நான் பார்க்குறேன். இதை வந்து வடக்கில் ரொம்ப எளிதாக செய்கிறாங்க. இங்கே டிபேட்ஸில் அதை செய்ய முடியல அப்படிங்கிறதுனால ஆடியன்ஸை வச்சு இதை செய்ய முடியல. ஒரு எடுத்துக்காட்டு எனக்கான அனுபவம். இப்போது ஐயா அப்பாவை வந்து முன்னாடிலாம் வந்து பேசுவார் அடிக்கடி. நியூஸ் 18 நியூஸ் 7 உட்காரும்போது ஒரு சில கருத்து திமுகவுக்கு நான் எதிராக வைக்கும்போது அவர் வந்து அமைதியாக இருப்பார். அது எல்லை தாண்டி போகும்போது அவர் வருவார். அப்புறம் பிரேக்லலாம் பேசும்போது, இல்லைப்பா கட்சி நல்லதுக்கு அது நீ பேசினது சரி, அதனால தான் நான் அங்கே இருந்தேன். அப்போ நான் ஜூனியர். அப்போ இந்த மாதிரி ஆயிருக்கு. அதுமாதிரி அதிமுகவில் கூட சரி, ஒரு சில நேரத்தில் வந்து ஊழல் பிரச்சனைகள்லாம் பேசும்போது வந்து அது உண்மையிலே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் அமைதி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, தோழர் சொன்ன மாதிரி எடுத்த உடனே கையாமையான்னு கத்துறது, ஒரு சத்தமாக போட்டு கிக்கிரின்னு போய் ஏதோ ஒன்று பண்ணி விட்டா தாட் ப்ராசஸ் மறந்துடும். அதே மாதிரி இப்போவும் சரி, மேடையில் போகும்போது ஐயா நாஞ்சில் சம்பத்தை பார்க்கும்போது நிறைய பேர் அவரோட தமிழ் மீது எல்லளவு பற்று, அதை பார்க்கும்போது ஒரு மரியாதைக்கு போய் வாலண்டியராக வணக்கம் சொல்லுவோம், பேசுவோம். அந்த சபையில் பேசுறதுன்னு வேறு, அது வந்து வக்கீல் மாதிரி நம்ம கிளைண்ட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி அங்கே போவோம் அந்த கொள்கைக்கு. ஆனால் அதை தாண்டி அங்கே மேடையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கும், அது சிதைக்கப்படுது. அதே மாதிரி இப்போ தாவேக்கால கூட பார்த்தீங்கன்னா இப்போ ரமேஷ் இருக்காப்புல, அதே மாதிரி இவர் இருக்கிறார், அவங்க லைலமணியில் ஒருத்தர் நம்ம ராஜ்மோகன்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் நல்லா பழகக்கூடிய. இப்போ எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக எஸ்ஜி சூர்யாவுக்கும் செந்தில்வேல் சாருக்கும் நடந்தது பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அது மன வருத்தம். என்ன காரணம்னா 2 பேருமே அரசியலை பேசக்கூடியவர்கள். இன்னைக்கு இளைய சமுதாயம் வந்து அவங்க வேற எதுக்கோ போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அது நல்ல அரசியல் மோசமான அரசியல் நம்ம ஆராயிறது வேற. இப்போது ஒரு அரசியல் பேசுகிறவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு அடிதடின்னும் போது அதற்கு உண்டான இடமோ அதற்கு நம்ம வழிவகை கொடுக்கக்கூடாதுன்றது என்னோட புரிதல். இதில் இன்னொரு விஷயம் டைல்யூட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, செந்தில்வேல் என்ன பேச போறாரு இல்லை எஸ்டி சூர்யா என்ன பேசினாரு அப்படிங்கிறத அதை தாண்டி சண்டை பிரச்சனை தான் வந்து இன்னைக்கு முதன்மைப்படுத்துது. இது தமிழகத்துக்கு உகந்தது அல்ல. ஒரு கான்ஸ்பிரசி தியரி, ஒரு ஆரோக்கியமான இப்போ ஒரு பொலிட்டிஷியன்ஸ் பேசுறாங்க அப்படின்னா நம்ம போய் எதுக்கு பார்ப்போம், அவங்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒன்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு ப்ரோக்ராம் பேசுறது அவங்க பார்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் அப்படின்னு. ஆனால் அது ஆரோக்கியமான விவாதம் மாதிரியோ ஒரு உரையாடல் மாதிரியோ இல்லை. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து மீடியாவுடைய பங்கு அதிகமாக இருக்குது. யார் அதை நடத்துகிறாங்களோ, நீங்கள் சொன்ன மாதிரி நாத்தாக்கா பிஜேபி கும்பல் இவங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணாதான் வியூஸ் போகும் அப்படிங்கிறதுக்காகவே மீடியா வந்து அவங்க வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அந்த சந்தேகம் அவங்க எழுப்புறது ஒரு நியாயமான சந்தேகம். அந்த இப்போ அந்த மீடியாலேருந்து யார் அங்கே நெறியாளராக உட்காந்துருக்காங்களோ அவங்க நினைச்சா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது நடக்காமலே பார்த்து கொள்ளவும் முடியும். ஆனால் பர்பஸாக எனக்கு என்னோட இந்த ப்ரோக்ராம் ஹிட் ஆகும், இது எப்போ வியூஸ் போகும், இது எப்போ ஹிட் ஆகும், அங்கே யாராவது சத்தம் போட்டா அவங்க ஏதாவது கலட்ட பண்ணா உட்காருங்க. சகோதரி அசோகா இப்பெல்லாம் ரொம்ப தெளிவாயிடும். உட்காருங்களா இல்லை தூக்கி வெளியே போட சொல்லுவோம், அந்த மாதிரி போயிடுறாங்க. அதனால அப்படிதான் போனோம். அது வியூஸ்க்காக. இப்போ நான் இதுல முக்கியமா ஒரே ஒரு பாயிண்ட் நான் வந்து வருத்தம்லாம் படலை, நான் சொல்ல வைக்கிறேன் என்னன்னா, இந்த நாத்தாக்கா தாவேக்கா பிஜேபி சங்கிகள் உங்களெல்லாம் வந்து ஒரு வியூஸுக்கான டூல்ஸாக தான் வந்து மீடியா இங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. அதனால அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏதோ நாம வந்துட்டோம், கத்திட்டோம், ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டோம், நீ வரலன்னா வியூஸ் போகாது அவனுக்கு. உண்மையில எந்த மதிப்போ, நீ ஏதோ வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக பேசுவ அப்படிங்கிறதுக்காக மீடியா எதிர்பார்க்கல. வியூஸ் எல்லாம் செட் வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நீ ஓட்டு வாங்க போகிறது கிடையாது, நீ ஜெயிக்க போகிறது கிடையாது, மக்கள்கிட்ட உனக்கு நல்ல அபிப்பிராயம்லாம் கிடையாது. ஆனால்
ஒரு விதமான சிந்தனை இருக்கவங்களுக்கான தீனியா நீ வந்து கலாட்டா பண்றது இருக்கும். அவங்க தான் அதிகமா இருக்கிறாங்க. அதனால எனக்கு தீனியா நான் உன்னை பயன்படுத்திக்கிறேனே தவிர நீ எந்த விதத்துலயும் எனக்கு யூஸ்ஃபுல், வேற எந்த விதத்துலயும் யூஸ்ஃபுல் கிடையாது. அப்போ உண்மையாவே வருத்தப்பட வேண்டியது யாருன்னா அங்க வராங்க பாருங்க கலாட்டா பண்றவங்க. அவங்க தான் அசிங்க பண்ண, ஐயோ நம்ம பெரிய இன்டெலெக்சுவல்லாம் இல்லப்பா, நம்ம அதுக்காகலாம் நம்மளை கூப்பிடல, பொழுது போல வந்து ஏதோ ஒன்று பண்ணு. கமல் ரஜினி படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டாய சிலுக்கு ஒரு டான்ஸ் வச்சிருப்பாங்க. இல்ல எனக்கு தான் பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. அதாவது என்னன்னா கமல் வந்து பெரிய ஸ்டார், ஆனா அவர் படத்துல சிலுக்கு இருக்கும். அதே மாதிரி ரஜினி சூப்பர் ஸ்டார், அவர் படத்துலயும் சிலுக்கு இருக்கும். இல்லைன்னா அனுராதாவனால எங்கேயாவது தேடி பிடிச்சிட்டு எனக்கு வேண்டாயான்றாங்க. ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்க மாட்டாங்க, முதல்ல சொல்லிடுவாங்க எத்தனை பாட்டு வச்சிருக்கீங்க, ஸோ எத்தனை ஃபைட் வச்சிருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரியான ஆட்கள் தான் இவங்க. ஸோ அதனால நீங்க சொன்னது கரெக்டா. அனுராதா யாருன்னு சொல்லல, அதுதான் பிரச்சனை. இங்க பாருங்க, எங்களுக்கு சிலுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சிலுக்கு மேல நாங்க ஒரு பெரிய மதிப்பெல்லாம் நாங்க வச்சிருக்கிறோம். அதனால அதுக்கு சொல்லல இல்ல இல்ல இவங்க நம்மள சில்க்குன்னு பெண்களை ஆசைப்படுவாங்க. பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க. அத சொல்லிடுங்க. இல்ல அதான் சிலுக்கு அளவுக்கு அவங்க ஒர்த்து கிடையாது. பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு படத்துல ஒரு டான்ஸ் வைப்பாங்க. நம்ம என்ன டான்ஸ் வைப்பாங்கன்னு தானே சொல்லிக்கிறோம். ஃபைட் வைப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் டான்ஸ் ஓகே, ஃபைட்ல இனிமேல் வைப்பாங்களா? நாங்க பேச போனா 4 ஃபைட் வரணும் ஒரு கேப்ல. ஆக்சுவலி மெல்ல இப்போ நேர்பட பேசு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது, புதிய தலைமுறை நிகழ்ச்சி நடந்தது. அதெல்லாம் மீடியாவில் ஒரு அரங்கத்தில் உட்காந்து பேசும்பொழுது நார்த் இந்தியன் மீடியாவிலேருந்து அடிதடி சண்டைகள்லாம் போயிடுச்சு. அது அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி டிஆர்பி ரேட்டிங் ஒரு பக்கம் இருக்கு. அங்கே வந்து நேரடியாக ஒரு பார்ட்டியை பற்றின இமேஜை பில்ட் பண்ணுறதுக்காகவும் நடக்குது. கிரவுண்டில் விசிபிளாகவே இல்லாத பாஜகவுக்கு விசிபிலிட்டி கொடுத்தது மீடியா. இப்போ கேடி ராகவன் களத்தில் போய் என்ன வேலை பார்த்தாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து முக்கியமான தலைவர் மாதிரி ஒரு இது கிடச்சதில்ல. அமர் பிரசாத் ரெட்டியிலிருந்து இந்த கோஷ்டிகள் எல்லாத்துக்கும் டிவி மீடியா விசிபிலிட்டி தான் அவர்களை தலைவர்களாக. இப்போ நாராயண திருப்பதி வந்து பாத்திர கடை வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன், திங்க் ஸோ. அவர் பாத்திர கடை ஏதோ வச்சுருக்கிறாரு. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அன்றைக்கி எஸ்வி சேகர் வராதனால் அவர் அங்கே வந்தார். அதுக்கு பிறகு அவர் வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி வந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, தர்க்கம் பண்ணுறாரு, ஒரு வன்முறையான உடல் மொழியில் நடந்தது. இந்த சண்டையை நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நேர்பட பேசு நிகழ்ச்சியில் ஒரு தீபாவளி தேசிய பண்டிகையா அப்படின்னு, தேசிய பண்டிகைன்னு தினமலர் ஏதோ பத்திரிகை செய்தி போட்டிருந்தேன். தேசிய பண்டிகை நிகழ்ச்சி குணசேகர், எஸ் ஓகே. அதில் வந்து அந்த நிகழ்ச்சியில் எஸ் ராமகிருஷ்ணன் வந்திருந்தார், அப்புறம் பேராசிரியர் வி அரசு, சுபேர பாண்டியன், அப்புறம் இன்னொரு பாரதிய வழக்கறிஞர்கள் சங்கத்திலிருந்து ஒரு சங்கி. எனக்கு ஒரு சங்கியாக மட்டும் தான் எனக்கு பேர் நினைவில், அதனால சங்கின்னு சொல்லிடுறேன். இவங்க பேசி முடிச்சுட்டாங்க. மறுநாள் காலையில் இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணிக்காரங்க வந்து வாசலில் திரண்டாங்க. பார்த்தீங்கன்னா வாசலில் திரண்டு சத்தம் போடுறாங்க, சுபேர பாண்டியன் கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. அந்த வீடியோலாம் ஆன்லைன்லேயே இருக்குது. இப்போ மீடியா பெர்ஸ்பெக்டிவ்ல இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணுற இடம் இருக்குல்ல, அது மக்கள் அரங்கம் மாதிரியான ஒரு இடம். முதல் நாள் டிபேட்டுக்கு மறுநாள் வந்து டிஃபன் பாக்ஸில் வெடி குண்டு இல்லை. ஆக்சுவலி டிஃபன் பாக்ஸில் அது ஏதோ ஊசி வெடி வச்சு உள்ளே போட்டான். ஆமாம், போட்டுட்டு அவன் மதுரை கிளம்பிட்டான். அந்த ஊசி வெடி போட்டதுக்கு மதுரையில் தான் அவன் அரெஸ்ட் பண்ணாங்க. காலையில் போட்டு போயிட்டான். அப்புறம் இந்த 4-5 சங்கிகளுக்கு ஒரு சோஷியல் ரெப்ரசன்டேஷனை இந்த மீடியா ஹவுசஸ் ரெடி பண்ணி கொடுக்குது. ஏற்கனவே தோழர் சொன்னது போல் தமிழ்நாட்டில் மீடியா ஹவுசஸில் வேலை பார்க்குற நபர்கள் பெரும்பாலும் திராவிட இயக்கம், பெரியாரியல் அல்லது மார்க்சியம் சார்ந்த பத்திரிகையாளர்கள் கூட ஏதோ ஒரு வகையில் பெரும்பாலான ரைட் விங் லீனியன் இருக்கிற நபர்கள் இல்லை. அப்படிங்கிற போது அதை கீழே கிரவுண்டில் ரெப்ரசன்டேஷனை இன்னும் நிகழ்த்துவதற்கு இந்த டிஆர்பி வெறி வந்து துணை போகுது. ஏபிபி நாட்டில் ஒரு கான்க்ளேவ் மாதிரி பண்ணாங்க. அதில் அமர் பிரசாத் ரெட்டி இதுக்கு முன்னால், இது வந்து முதல் நிகழ்வு இல்லை, அமர் பிரசாத் ரெட்டி ஆட்களை கூப்பிட்டு வந்து அடிக்கிறதுக்கான ஏற்பாடு. ஆக்சுவலி அந்த நிகழ்ச்சியில் வன்னியரசு தோழர் இருந்தார். ஸோ அது வந்து அவங்க முன்மாதிரி தான். அது இப்போ களத்தில் வார்த்தைகளால் வெல்ல முடியவில்லை அப்படின்னா தாக்குதலுக்கு தயாராக இருப்பது, அடிப்பது. அதை வந்து களத்தில் பல மகாராஷ்டிராவில் சிவசேனாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தத்தா சாமந்த்ங்கிற ஒரு தொழிலாளர் தலைவரை அவரை வந்து குத்தி கொன்னாங்க. அதனுடைய கிரவுண்ட் வடிவம், இதற்கான முன்னேற்பாடு. வாங்குற சம்பளத்துக்கு குத்திலாம் கொள்ளுவாங்களா? கொள்ளுவாங்க. இது என்ன இது பார்க்கறவங்க ஏதோ நீங்க சொல்றத பார்த்தா 20 லட்சம் 2 கோடி 2000 கோடி வச்சுக்கிறவங்களெல்லாம் விட்டுருவாங்க. கருத்து சொன்னா குத்து கொண்டுவாங்கன்னா என்ன ஜாலியா பேசலாம்னா இவரு என்னப்பா ஆள் வச்சு அடிப்பாங்கன்ற அவ்வளோலாம் வருத்தி இல்லை. நம்ம கருத்து சொன்னா நீங்க 2000 கோடி ஊழல் பண்ணா உங்ககிட்ட வந்து அதுல கமிஷன் வாங்க முடியும். கருத்து சொன்னா அதுல என்னத்தை வாங்க முடியும்? கருத்தை வெளியிடுவாங்க.
ஆரம்ப கட்டத்துக்கு போயிருச்சு. நீங்க அந்த ஈசிஆர் சரவணன் ஒரு ஆள் இருக்காரு, பத்திரிகையாளர் கடத்திட்டு போய் அடிக்கிறாரு. நிறைய நடந்திருக்கு. இப்போ வந்து கௌரி லங்கேஷ் அவங்க வந்து அவங்க பணக்காரர், சூப்பர் ரிச்லாம் கிடையாது, அவங்களும் கொண்டிருக்காங்க. நான் ஒரு பத்திரிகையாளர் இங்கே நம்ம பார்க்குறோம்ல, மும்பையில் ஒரு நிரஞ்சன் தகலேன்னு ஒரு பத்திரிகையாளர், பிஜேபியை வந்து நம்ம இவ்வளோ ரெடியூஸ் பண்ணி புரிஞ்சிக்கூடாதுங்க சொல்கிறேன். அவர் வந்து ஹூ கில்டு லோயான்னு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக் எழுதுனதுக்கு அவர் மகள் மீது ஆசிட் வீச்சுக்கான முயற்சி நடக்குது. அவர் வந்து லயனஸ்ன்னு சொல்லி புக்கு ஒரு ஆர்டிக்கிள் எழுதுகிற அவுட்லுக்கில் வேலை பறி போயிடுச்சு. அவர் மேலே ஆசிட் வீச்சு, அவர் மேலே துப்பாக்கி சூட்டு முயற்சி வரைக்கும் நடந்துருக்கு. அதனோட உள்ளூர் வடிவம் தான் இந்த சங்கி கூட்டம். அதில் நீங்கள் வெரைட்டிஸ் புரிஞ்சிக்கலாம், வேறு இந்த கட்சிகளில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக கால் ஊன்ற பொழுது அவர்கள் அந்த நடவடிக்கையும் போவாங்க. கத்தி குத்து வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நீங்கள் அண்ணன் சொன்னது பார்த்தா சிலுக்கு டான்ஸ் எல்லாம் போடுவாங்கன்ற இவரு இது அதுக்கான தொடக்கமாக இது இருக்கு அப்படிங்கும்பொழுது இங்க இருக்கக்கூடிய மீடியாஸ் வந்து இனிமே அது நடக்காம பாத்துக்கணும். இல்ல இது காலப்போக்குல அந்த மாதிரி அவர் சொல்ற மாதிரி ஒரு டேஞ்சரஸ் லெவல்ல போய் முடியும். நம்ம விட கொடுக்க ஒண்ணும் இல்லை. கூடாது. எனக்கு நடந்திருக்கு நேரடியா. நான் இங்கேருந்து மெரினா பீச்சுக்கு போகும்பொழுது நான் மொபைலில் யார்ட்டையோ ஒருத்தர் பேசிட்டு போகிறேன். அது அனைத்து சாதியில் அர்ச்சகர் பிரச்சனையை பற்றி பேசிட்டு போகும்பொழுது பார்ப்பனங்கிற வார்த்தையை ஏதோ பயன்படுத்திட்டேன். ஆட்டோக்காரங்க வந்து குதிக்கிறான், ஆட்டோக்கு மேலே குத்துறான், அசீஃப் ஆன்டி நேஷனலுங்கிறான். பேச்சு வாக்கில் அவன் சொன்னது என்கிட்ட கத்தி இருந்தால் நான் குத்திடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னு கடைசியில் கேட்டு பார்த்தா அவன் பாஜக லோக்கல் ஏதோ செயலாளர்னு நினைக்கிறேன். அதே நபர் ஆஃபீஸுக்கு அரண்சைக்கு அட்ரஸ் கேட்டு வந்தவங்ககிட்ட அவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான்லேருந்து காசு வருது. இது எல்லாமே ஒரு பொட்டென்ஷியல் த்ரெட்டு தானே. என்றைக்கு அவங்களுக்கு ஒரு மாப் ஃப்ரெண்ட்ஸி நடக்குதோ, அவங்களுக்கு வந்து ஒரு அதுக்கான ஆயுதமோ கிடைக்குதோ, இங்கே இருக்கிற யாருக்குமே அது நடக்கலாம். இது வந்து குறைச்சி மதிப்பிடுறதுக்கு இல்லை, கண்டிப்பாக அது நடக்கலாம். இது டாலர்ல வருமா இல்லை எப்படி பாகிஸ்தான் நோட்லயே வருமா? அதே நீங்க எவ்வளோ கவர்னாலும் நம்ம எல்லாம் 200 rupees தான் நம்ம பொழப்பே அதுலதான் ஓடிட்டு இருக்குன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க.